அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 சித்திரை மாதம் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான். மற்ற எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஏற்கனவே பதிவு போட்டாச்சு. இப்போது இந்த நட்சத்திரங்கள்ல அஸ்வினி மகம் மூலம் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேர்த்துக்கும் இந்த பலன்கள் துல்லியமாகவே இருக்கும். அவங்கவுங்க தகுதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஏழை பணக்காரர்கள், மீடியமான லைஃப் வாழ்கிறவங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நல்லது கெட்டதுன்றது இருக்கும். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் துல்லியமாக இருக்கும். ஒரு தடவை முழுமையாக கேட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சரியாகவே இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 சித்திரை மாதம் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/4/2025 3:15 AM டைம்லேருந்து 16/4/2025 3:15 PM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவுகள் அதிகமாகும், விரய செலவு அதிகமாகும். தேவையில்லாத விரயங்கள், அதாவது எதிர்பாராத விதமா தண்ட செலவு, வட்டி செலவு, வெட்டி செலவு, இந்த மாதிரி செலவுகள் அதிகமாகும். மன அழுத்தம் அதிகமா இருக்கும். மன அமைதின்றது சமநிலையா இருக்காது. சிந்தனை, நீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி சிந்திச்சாலும் அது ஒரு சிறப்பா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. ஒரு மனநிலை ஒரு அமைதி இல்லாம ஒரு நிம்மதி இல்லாத தன்மையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திரவம் சார்ந்த விஷயங்கள், ஜூஸ் குடிக்கிறது, இந்த உணவெல்லாம் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இல்லைன்னா அதனால பிரச்சனை தான் வரும் ஹெல்த்துக்கு. இந்த காலகட்டத்தில் யாராவது புதுசா யாராவது ஒருத்தரை சந்திக்கிறீங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு தொல்லையா தான் இருக்கும். பார்த்து கவனமா இருந்துக்குங்க. ரொம்ப டீப்பான பழக்க வழக்கம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இருக்கக்கூடாது. ஆழ்ந்த ஒரு சிந்தனை, எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப டீப்பா ஆழமா இறங்குறது இருக்கக்கூடாது. தூக்கமும் நினைச்ச மாதிரி தூங்க முடியாது. ஆடம்பரம் சார்ந்த விஷயமும் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே இல்லாம இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இப்போ உங்களுக்கு இருக்கும். மனம் சார்ந்த விஷயத்துல சஞ்சலம்ன்றது அதிகமாகும். கண்கள் சம்பந்தப்பட்டதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வர்றது பெருசா பாதிக்காது. ஏதாவது ஏதோ ஒரு குறைபாடுகள் வர்றது. முகம் என்னதான் அழகா இருந்தாலும் இந்த டைம்ல ஒரு அழகு இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையிலையும் குடும்பம் சார்ந்த வகையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு அமைதி இல்லாத தன்மை அப்படின்றது தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 16/4/2025 3:15 PM டைம்ல இருந்து 21/4/2025 9:15 AM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் விரோதமான மனநிலை தான் உங்களுக்கு போகும். அடுத்தவங்களால இப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு வரும். அதனால யாரையும் பகைச்சிக்காதீங்க. இந்த காலகட்டத்துல குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாகும். கலகம் பிரச்சனை இதை நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை தேடி வரும். சின்ன அடிப்படுறது, எந்த ஒரு விஷயத்திலையுமே தடை தாமதம் லேட்டாக இருந்தது நடக்கும். பொறுமை பணிவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்துல உழைப்பு அதிகமாகும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும், லேபரா இருந்தாலும் சரி, அல்லது முதலாளியா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகம் பார்த்தாலும் சரி, உழைப்புன்றது கண்டிப்பா அதிகமாகும். ஏதாவது தவறு இதுக்கு மேல நீங்க தவறோ தப்போ பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தண்டனை கிடைக்கும் இந்த காலகட்டத்துல தான். சரிங்களா? தண்டனை உடனே ஜெயில் தண்டனை நினைச்சிடாதீங்க. நீங்க செய்யக்கூடிய வேலையில ஏதோ ஒரு இழப்புகளை அடைஞ்சுதான் தண்டனையா உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்டது மாற்றம் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். அடுத்தது நிதித்துறை, நீதித்துறை, இது சார்ந்த விஷயங்கள்ல, அதாவது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருக்கா, அது சம்பந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனைனா இந்த டைம்ல அதை நடவடிக்கை எடுங்க, நல்லபடியா உங்களுக்கு முடியும். ஆனா தொழில் வகையில பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம் அதிகமா தான் இருக்கும். அப்படி இல்லையா, உழைப்பு ரொம்ப அதிகமாகும். நார்மலா இருக்காது தொழில் சார்ந்த வகை. எதுலையுமே முயற்சி அப்படின்றது அதிகமா கொடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலி சம்பந்தப்பட்ட, மூட்டு நோய் சம்பந்தப்பட்டவங்க, முதுகு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல மருத்துவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்ததா மன அழுத்தம், தனிமை உணர்வு அதிகம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 21/4/2025
9:15 AM டைம்ல இருந்து 26/4/2025 9:15 AM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே லாபம், பணம், செயல்கள், இதனால செம்ம லாபத்தை அடைய போறீங்க. ஆடை ஆபரணம் செய்யக்கூடிய செயல் எல்லாமே லாபமா இருக்கும். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். கணவனுக்கு மனைவி சார்ந்த விஷயங்கள், மனைவிக்கு கணவன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிக சிறப்பா இருக்கும். ஆணுக்கு பெண் சார்ந்த விஷயங்கள், பெண்ணுக்கு ஆண் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் கணவன் மனைவி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆணுக்கு ஆண் சார்ந்த விஷயங்கள், பெண்ணுக்கு பெண் சார்ந்த விஷயங்கள், எல்லா உறவுமே தான். என்னென்ன உறவு, ஆணுக்கு பெண் வகையில என்னென்ன உறவுகள் இருக்கோ அது எல்லா உறவுமே, பெண்ணுக்கு ஆண் வகையில என்னென்ன உறவுகள் இருக்கோ அது எல்லா உறவுகளுமே சிறப்பா இருக்கும். காதல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகுதோ இல்லையோ சண்டை வராது. ஓகே. அடுத்தது பணம் சார்ந்த விஷயங்கள், ஆடம்பரம், அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி வசதியோட வாழக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் இந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த படைக்கிறீங்க அப்படின்னா, புதுசா கதை எழுதுறீங்களா, புதுசா கதை எழுதுனா நல்லா இருக்கும். ஜோசியத்துல ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீங்களா, புதுசா ஒரு விஷயத்தை சிந்திச்சீங்கன்னா நல்லா இருக்கும். புதுசா ஏதாவது செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், சக்சஸ் ஆகும். இசை, நடனம், சினிமா, அழகு, ஆடை, ஆபரணம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். உடல் சார்ந்த இன்பங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது, அடுத்தது கரு உருவாகாத பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அமைதியான மனநிலை, மனசு சந்தோஷம், பொறுமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா. அடுத்ததா 26/4/2025 9:15 AM டைம்ல இருந்து 27/4/2025 3:15 PM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு சுகம் கண்டிப்பா குறையுங்க. நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, நினைச்ச சாப்பாடு கிடைக்காது, டேஸ்டா கிடைக்காது. கிடைச்ச சாப்பாட்டை தான் சாப்பிட்டாகணும். இந்த இடத்துல நான் ஏழை பணக்காரன் வித்தியாசத்தெல்லாம் சொல்ல வரல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் சரி, நினைச்ச சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு சுகம் குறையுதுன்னு என்ன அர்த்தம்? சாப்பாடு கிடைக்காம போகுது அர்த்தம் இல்ல. ஒன்னும் கிடைக்காம போகும் சில பேருக்கு. சில பேருக்கு கிடைச்ச சாப்பாடும் டேஸ்டா இருக்காது, எதிர்பார்த்த மாதிரி கேட்கிற சாப்பாடுலாம் கிடைக்காது. அதனால வீட்டுல சண்டை போடாம கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்குங்க இந்த காலகட்டத்துல. சாப்பாடு சுகம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாம, எல்லா விஷயமும் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்காது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். அசௌகரியமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயமுமே இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேராசை இருக்கக்கூடாது, இருந்தா நல்லா இருக்காது. கோபம், விரோதமும் இருக்கக்கூடாது. துணிஞ்சு எதையும் செஞ்சிடக்கூடாது. செஞ்சீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க. உங்க நீங்க செய்யக்கூடிய செயல்களுடைய திறமைகள் குறைஞ்சுதான் இருக்கும். கோபமும் அதிகமாகும், போராட்டமும் அதிகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். நிலம், சொத்து, இது சார்ந்த விஷயங்கள், வீடு, மண்மனை பூமி, வீடு, இது சார்ந்த விஷயங்கள், வியாபாரம், இது சார்ந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக இருக்காது. கோபம், சண்டை, சச்சரவு, ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும். உடல் உழைப்பு அதிகமாகும். அதனால என்ன ஆகும்? உடம்புல இருக்க வலிமை குறைஞ்சு போயிடும், எனர்ஜி குறையும். செய்யக்கூடிய வேலை திருப்தியாவே இருக்காது. ஏன்னா எல்லா விஷயமும் அசௌகரியமா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தீங்களா. ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். போலீஸ், ராணுவம், அப்புறம் கட்டட வேலை செய்யறவங்க, எந்திரம் சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு முயற்சியும் எதுவுமே பண்ணாதீங்க. போலீஸ்ன்னு சொன்னோம்ல, இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. ராணுவம் சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி பண்றீங்களா, அது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணணுமா, அதையும் பண்ணாதீங்க. கட்டடம் சார்ந்த விஷயங்கள், இப்போ மேஸ்திரி எல்லாம் இருக்காங்க, புதுசா ஒரு கட்டடத்தை ஆரம்பிக்க போறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது. பண்ணா அது நல்லா இருக்காது. இந்த காலகட்டத்துல தாம்பத்தியம் வச்சுக்கிறது எல்லாமே அசௌகரியமா இருக்கும்னு சொல்லிட்டோம். ஆனா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண் தன்மைன்றது குறையும். உற்சாகமும் ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு போல்டா இருக்க முடியாது. பெண்களுக்கு அப்படிதான், பெண் தன்மை கொஞ்சம் குறையும். கோபம், பொறாமை, வேகமா முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த முயற்சிகள் பண்ணவே கூடாது. பண்ணனா அது லேட் ஆகும், பிரச்சனை தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா 27/4/2025 3:15 PM டைம்ல இருந்து 29/4/2025 3:15 AM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அலைச்சல் பொழப்பு அதிகமாகும். அலைச்சல் பொழப்புனா என்ன? ஒரு விஷயத்த ஒரே தடவையில போய் முடிக்க முடியாது. ஒரே விஷயத்துக்கு 2-3 டைம் ட்ரை பண்ண அலைஞ்சு தெரிஞ்சு நிறைய முடிக்கிறதுக்கு முடியும், இல்லைன்னா முடியாது. இதே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா அவங்க வெளியில் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா போன்லயே முடிக்கக்கூடிய விஷயம் கூட ஒரே டைம்ல முடிக்க முடியாது. இல்ல வீட்டுல இருக்கவங்களே கடைக்கு போயிட்டு வர சொல்றாங்கன்னா அவங்க ஒரே டைம்ல வாங்கிட்டு வர மாட்டாங்க. இவங்களால அடுத்தவங்களுக்கு இவங்க அலைச்சல் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்கும். அலைச்சல்னா அவங்களே தான் அலையணும் அப்படின்ற அவசியம் இல்லை.
அலைச்சல் போலன்றது கண்டிப்பா இருக்கும், அலைச்சல் அதிகமா இருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த வகையில ஒரு ஒற்றுமைன்றது இருக்காது, கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த சூரிய நட்சத்திரமா, கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல பிறந்திருக்கீங்களா, நீங்க ஆணா இருக்கீங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுடைய மனைவி சார்ந்தவர்களை, நீங்க பெண்ணா இருக்கீங்களா, கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுடைய கணவர் சார்ந்தவர்களை ஆப்போசிட்டா தான் இருக்கும். அதனால விட்டு கொடுத்து தான் இப்ப நான் சொன்ன தேதியில இருந்து டைம்ல இருந்து சொன்ன தேதி டைம் வரைக்கும் இருக்கும். அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த வகையில இது சம்பந்தப்பட்டவையெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். எல்லாரும் இங்க அரசியல்வாதி கிடையாது, ஆனா எல்லாரும் அரசு வேலையிலையும் கிடையாது. ஆனா அரசு சார்ந்த விஷயங்களுக்கு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போவோம் இல்லைங்களா, ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னு போவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணாதீங்க, அது வேஸ்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா தாம்பத்தியம். கல்யாணம் ஆனவங்களும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, கணவன் மனைவி மட்டுமில்லை, வெளியிடங்கள்ல வைத்திருந்தாலும் சரி, தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன தேதி டைம்ல இருந்து தேதி டைம் வரைக்கும் சரியாவே இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த விஷயமுமே நடக்காது. வாழ்க்கையில என்ன விஷயங்கள் இருக்கு அத்தனையுமே அப்படித்தான் இருக்கும். அடுத்தவங்க கிட்ட வாதம் விவாதம் இருக்கவே கூடாது. அப்படி வாதம் விவாதம் பண்ணீங்கன்னா, ஆர்குமெண்ட் பண்ணா நீங்க கண்டிப்பா தோத்து போயிருவீங்க. இந்த காலகட்டத்தை அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நினைக்காதீங்க. லவ் பண்றீங்களா, ஆணையோ பெண்ணையும், ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த காலகட்டத்துல நினைக்காதீங்க. அவங்களாம் உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகவே மாட்டாங்க. மைண்ட் ப்ரெஷரும் அதிகமாகும் உங்களுக்கு. கண்டிப்பா இப்ப நான் சொன்ன இந்த 1.5 நாள்ல தலைவலின்றது உங்களுக்கு வரும். தலைவலி மாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. எதுலையுமே ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய இது இருக்கக்கூடாது. அன்பால சாதிக்கணும் நினைச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த தேதியில இருந்து அந்த தேதி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகாரம் பண்ணக்கூடாது. மனபலம், உடல் பலம் இதெல்லாம் குறைவாகும் உங்களுக்கு. உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைனஸ் ஆகும். உங்களுடைய பெருமை இதெல்லாம் மைனஸ் ஆகும். தன்னம்பிக்கை குறையும். தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழில் வகையில லைட்டா இறங்கு முகமா இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரம் பண்றீங்களா, இந்த காலகட்டத்தில் 1.5 நாள்ல வியாபாரம் குறைவா தான் இருக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு போகாது. உங்களுடைய தனித்துவமான திறமை அப்படின்றது அடுத்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல புரியாது. இந்த காலகட்டத்துல உங்க திறமையை அடுத்தவங்க கிட்ட நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க. ஆத்மார்த்தமா எதுவுமே செய்ய முடியாதுங்க. சக்தி புத்தி ரெண்டுமே தெளிவில்லாம தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 29/4/2025 3:15 AM டைம்ல இருந்து மே மாதம் 3/5/2025 9:15 PM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்லாவே இருக்கும்னா எப்படி நல்லா இருக்கும்? உறவுகள் சார்ந்த வகை மிக 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 சிறப்பா இருக்கும். உறவுகளுடைய சந்திப்பு நடக்கும். நீங்க பாக்கலீங்களா, அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க. இல்ல போன்லயாவது பேசாத யாரோ ஒருத்தர் கண்டிப்பா போன் பண்ணி பேசுவாங்க, அல்லது நீங்க பேச வேண்டிய கட்டாயம் வரும். தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கீங்களா, படிக்கலாம். கல்வி சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் சக்சஸ் ஆகும். பேங்க் சம்பந்தப்பட்ட ஒர்க் ஏதாவது இருக்குதா, இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்களா, இந்த காலகட்டத்தில் எழுதுனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வங்கி சம்பந்தப்பட்டது என்னென்ன இருக்கோ அத்தனை இந்த காலகட்டத்தில் செய்யலாம். ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, கடன் வாங்குறது, லோன் சார்ந்த விஷயங்கள், தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமா இருக்கும். அறிவு, நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாக வேலை செய்யும், பவர்ஃபுல்லா வேலை செய்யும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்களும் சிறப்பாகும், அடுத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு. பேச்சு திறமை ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல. எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய திறமை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். யாருக்காவது ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னு இந்த காலகட்டத்துல பண்ணுங்க, கண்டிப்பா ஏற்றுக்குவாங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த வகை ஏதாவது சந்தைப்படுத்துதல், ஏதாவது புதுசா ப்ராடக்ட் வெளியில இது பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது நீங்க பண்ணலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். நீங்க ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க அல்லது பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்தில் நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னதான் விட்டு கொடுக்காம இருந்தாலும் இப்ப நான் சொன்ன இந்த 4.25 நாள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா விட்டு கொடுத்து போவீங்க.
விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை தானா உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நரம்பு, தோல், கை, காது, நாக்கு இது சார்ந்த விஷயத்த ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை இருக்குன்னா இந்த டைம்ல டாக்டரை பாருங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அடுத்ததா 3/5/2025 9:15 PM டைம்ல இருந்து 8/5/2025 9:15 AM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பர்களால் தொல்லை, அன்பு தொல்லை அதிகமாகும். பெருசு பெருசு பெருசா யோசிப்பீங்க, ஆனா செயல்ல எதையுமே செய்ய முடியாது. நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஏதாவது ஒரு தடை, தாமதம், லேட்டாகியே தான் நடக்கும். என்னதான் நீங்க கூட்டு குடும்பத்திலேயே இருந்தாலும் இந்த டைம்ல தனிமையில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஜாஸ்தியாகும். ஆல்ரெடி தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, அதை இத்தனை நாளா உணர்ந்திருக்க மாட்டீங்க. இப்ப நான் சொன்ன இந்த காலகட்டத்துல தனிமைன்றத அதிகமா மனசளவுல உணர்வீங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா போக இச்சை, அதாவது செக்ஸ் ஆர்வம் அதிகமாகும். தசாபுத்தி நல்லா இருந்தா அது நிறைவேறும். சரிங்களா? இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், பெரிய அளவுல பேர் புகழ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். திடீர் பண வரவு, லாட்டரி சீட்டு பழக்கம் இருக்குன்னா லாட்டரி சீட்டு யோகம், சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதுல ஒரு எதிர்பார்க்காத ஒரு வருமானத்தை பார்ப்பீங்க. சில பேர் பேச பத்தி கொஞ்சம் அதிகமா நல்லா இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு இருக்காதானே இருக்கும், எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமா லாபம்ன்றது கண்டிப்பா இருக்கும். இப்போ சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறை சார்ந்த இதுல எதுல இருந்தாலும் சரி, சோசியல் மீடியா இந்த இதுல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆனாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுல ஏமாற்றம் வாழ்க்கையில இந்த காலகட்டத்துலதான் வரும். அது திசை புத்தியை ஒட்டி வரக்கூடிய விஷயங்கள். அதனால பார்த்து ஏமாறாம இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருந்துக்குங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா புதுசா எதையாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கத்துக்கலாம். கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எதையாவது அடுத்தவங்களுக்கு தெரியாம செய்யணும், ரகசியமான செயல்கள், ரகசியமா ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணக்கூடியது, இதெல்லாம் செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு சிந்தனை அப்படின்றது அதிகமாகும். சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் தான் முடிவு பண்ணுவீங்க, வெளிநாடு போலாமா, வேலைக்கு போலாமா, அல்லது படிக்க போலாமா, அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு ஈர்ப்புன்றது இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கும். ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே கூட மனம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில மன அழுத்தம், ஒரு ஏதாவது இனம் புரியாத ஒரு பயம், மனக்குழப்பம், தேவையே இல்லாத சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள் மனசளவுல ஓடிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்ம விளைவு, அதாவது பூர்வ ஜென்ம கர்ம வினைன்னு சொல்லுவோம்ல, அதோடைய நல்ல பலன் கெட்ட பலன் அப்படின்றது இந்த காலகட்டத்துல நீங்க உணர்வீங்க. அதிகமா பாவம் பண்ணியிருந்தா இப்ப நான் சொன்ன இந்த காலகட்டத்துல அதிகமான ஒரு கெட்ட பலன் நடக்கும். அதிகமா புண்ணியம் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைம்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த காலகட்டத்துல இப்ப நான் சொன்ன இந்த 4 நாள்ல யாருக்கும் சாபம் கொடுக்கவும் கூடாது, யாருக்கிட்ட இருந்து சாபம் வாங்கவும் கூடாது. அப்படி நாம சாபம் கொடுத்தாலும் சரி, அடுத்தவங்க நமக்கு சாபம் விட்டாலும் சரி, அது மரண சாபம் ஆகிவிடும். மரணம்னா ஒண்ணு செத்து போயிருவீங்கன்னு நினைக்கிற வேணாம், செத்தாலும் அது தீராத சாபம் ஆயிரும். இந்த காலகட்டத்துல பாம்புகளை நீங்க அடிக்க கூடாது. அடிச்சீங்கன்னா கண்டிப்பா நாகதோஷம் வரும். வீட்டுக்குள்ள வந்தா தூங்குற இடத்துல வந்து படுத்து வந்து அடிக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அடிங்க, தப்பு இல்லை. அந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு அவங்க வேற வழி இல்லை, நாகதோஷம் உண்டாகணும், இது இருந்தா ஆகும். வெளியில போற பாம்பங்கெல்லாம் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா 8/5/2025 9:15 AM டைம்ல இருந்து 11/5/2025 9:15 AM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வகையிலையுமே சுகம், சந்தோஷம், சாப்பாடு, சுகம், செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே லாபகரமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்துல என்னென்ன இருக்குது அது எல்லாமே செஞ்சுக்குங்க. கடன் கொடுக்கணுமா கொடுங்க, கடன் வாங்கணுமா வாங்குங்க,
கடன் அடைக்கணுமா அடைங்க, பணம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே செஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கோயிலுக்கு போய் நினைச்சிருக்கீங்களா ரொம்ப நாளா, இந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா போவீங்க. இந்த காலகட்டத்துல கல்வி சம்பந்தப்பட்டது, உங்களுடைய அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் ஒரு உயர்ந்த நிலை அடையும். உங்களுக்கு குருநாதர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்துல வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தை இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணா கண்டிப்பா குழந்தை இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இப்ப சொன்ன இந்த 3 நாள்ல ட்ரை பண்ணுங்க, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நீங்க எவ்வளவுதான் மோசமானவராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நல்ல பழக்க வழக்கங்களை அடுத்தவங்க உங்களை பாராட்டுவாங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்துல நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு சந்தோஷமான மனநிலை அப்படின்றது இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமை, வாக்கு திறமை ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க பேச்சுனாலே எல்லாமே சாதிச்சுக்குவீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க யாரை சந்திக்கிறீங்களோ, யாரு புதுசா உங்ககிட்ட பழகுறாங்களோ அவங்கள நல்லவங்க, கண்டிப்பா நீங்க ஏத்துக்கலாம். இந்த காலகட்டத்துல உங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கெட்ட பலன் அப்படின்றது குறையும், ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அப்படின்றது இருக்கும். இந்த டைம்ல உங்களுக்கு கிட்னில கல் இருக்குது, அல்லது கல்லீரல் சம்பந்தப்பட்ட அல்லது கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க உடம்புல இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். அடுத்ததா 11/5/2025 9:15 AM டைம்ல இருந்து 13/5/2025 3:15 AM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீங்க பிடிச்ச மாதிரி தாங்க இருக்கும். உங்க மனநிலை பாத்தீங்கன்னா குழப்பமா வெறுப்பாதான் இருக்கும், பற்றற்ற நிலையாதான் மனநிலை இருக்கும், வாழ்க்கையே இருக்கும், எதை செய்யவும் பிடிக்காது, மன உளைச்சல் தான் அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்க தியானம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மனசை செலுத்துனீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஜோசியம் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். மந்திரம் தந்திரம் சார்ந்த விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள் எதையாவது கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கத்துக்கலாம், கத்துக்குங்க, நல்லா இருக்கும். மனசு எதுவும் ஒட்டாதுதான், ஆனா ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க ஆய்வு ஏதோ ஒரு விஷயத்த ரிசர்ச் புதுசா பண்றீங்கன்னா செம்மையா நல்லா இருக்கும். ரிசர்ச் சம்பந்தப்பட்டது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிந்தனை ரொம்ப ஆழமா போகும் எந்த விஷயமா இருந்தாலும். ஆனா மனநிலை குழப்பமா தான் இருக்கும். அப்பதான் எந்த விஷயத்தை உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதுல ரொம்ப ஆழமான சிந்தனை அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். போன ஜென்மத்துல செஞ்ச கர்ம வினை அதுல தப்பிக்கிறதுக்கான ஒரு அந்த வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு. ஆனா எதிர்பாராம திடீர்னு பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வந்துடும். வண்டி வாகன போக்குவரத்து கவனமா இருக்கணும். எதிர்பாராம திடீர் இழப்பு ஏதாவது ஒரு விஷயத்துல உண்டாகும் கண்டிப்பா. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நடிப்பாங்க, அதை உங்களால கண்டுபிடிக்க முடியாது, பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே நடிப்பாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பல ரகசியங்கள் சோகமான விஷயத்தை கொண்டு உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த காலகட்டத்துல சித்தர் வழிபாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அல்லது வேற ஏதோ ஒரு வகையில அலைச்சல்ன்றதை கண்டிப்பா உண்டு பண்ணும். இந்த காலகட்டத்திலையும் பாம்பு அடிக்கக்கூடாது. அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாக தோஷம் ரொம்ப அதிகமாகும். இதுவரைக்கும் நாம சொன்ன பலன்கள் இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025 சித்திரை மாதம் சரியாவே இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அவங்கவுங்க லெவல், அவங்கவுங்க தகுதிக்குள்ளதான் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். இதுல நல்ல பலன்களும் சொல்லப்பட்டிருக்கு, கெட்ட பலன்களும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய பலன்கள் மிஸ் ஆகாது, துல்லியமா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. எல்லா நட்சத்திரங்களுக்குமே தனித்தனி வீடியோவா போட்டாச்சு. அதாவது சூரிய நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஒரு பதிவா போட்டாச்சு. சந்திரன் நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம், செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம், புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி, குருவுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம், சனியினுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி, ராகுவுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம், கேதுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம். இப்படி தனித்தனியாக பிரித்து பதிவு போட்டாச்சு, போய் பாருங்க. துல்லியமாக பலன்கள் சரியாகவே இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.